இதைத்தானே சொல்கிறாரு. முள்ளு முள்ளாக இருக்குது. நல்லா ஜூம் பண்ணி எடுங்க. இன்னும் போகணும் போகணும் போய்கிட்டே இருக்கணும். மணி 12:30 1 மணி ஆகிடும் போகிறதுக்கு. ஆமாம். கேமரா இருக்குன்றாரு. உண்மையிலே கேமராவெல்லாம் வச்சுருப்பாங்களா இங்கே? சூப்பராக குளிக்கலாம் ப்ரோ. நல்லா இந்த இப்போ நல்லா வேர்த்து விறுவிறுத்து வர்ற வெயிலுக்கு ஒரு 5 நிமிஷம் குளிக்க விட்டால் போதும். ஒரு குளிரை போட்டு டக்குன்னு கிளம்பிக்கலாம். பார்ப்போம். சூப்பராக கொட்டுது தண்ணி. சல சலன்னு. துவானம் வாட்டர் ஃபால்ஸ். வாவ், பக்கத்தில் வந்தாச்சு. எஃபெக்டிவாக இருக்குது. அந்த வந்தாச்சு ஃபால்ஸு. இதோ வந்தாச்சு ப்ரோ. அங்கே பாருங்க. வாவ், வேற லெவல் வேற லெவல். துவானம் வாட்டர் ஃபால்ஸ் செம்ம. ஆமாம், இந்த பச்சையாவெல்லாம் பார்த்தோமே அதெல்லாம் காணும். பச்சையாவெல்லாம் பார்த்தோம் ஃபோட்டோவில், அதெல்லாம் காணும். வாங்க பத்திரமா. இல்லை ப்ரோ, அது சம்மரில் அப்படி இருக்காது, மழை காலத்தில் அப்படி இருக்கும். ஏய், அதான் அதான் அதான். செம்ம சூப்பராக இருக்குது. துவானம் வாட்டர் ஃபால்ஸ். ஓஹோ, பார்த்து கல். செம்மையாக கொட்டுது தண்ணி அழகா. தண்ணீரில் நுழைய வேண்டாம். do not enter water. நல்லா படிச்சுக்கோங்க. ஆனால் இதையெல்லாம் நம்ம கேட்க மாட்டோமே, அது வேற கதை. ஏங்க இவ்வளோ தூரம் வேர்க்க விறுவிறுக்க நடந்து வர்றோம், எப்படிங்க குளிக்காமல் போகிறது? அதுவும் அருவிக்கு வந்துட்டு. அமேசிங் அமேசிங். துவானம் வாட்டர் ஃபால்ஸ்.
இது ஃபுல்லாகவே இடுக்கி மாவட்டம் கேரளாவில். மறையூர், காந்தலூர் எல்லாமே இடுக்கி மாவட்டம். இந்த இருக்கு பாருங்க, அந்த பாறைக்கு இடையில இடைவெளி கீழே, அதுக்குள்ளே தான் அவ்வளோ பாம்பு இருக்கும். மடிப்பு மலை மாதிரியே இருக்குது. நான் ஸ்லிப்பர் ஏன் தெரியுமா போட்டுற சொன்னேன், எங்கேயாவது தண்ணியில் அங்கே இங்கே நடந்து போகிற மாதிரி இருக்கும், வாட்டர் கிராசிங் மாதிரி. ஷூன்னா கஷ்டம், காலெலாம். ஸ்லிப்பர்னால் அப்படியே இறங்கி நடந்தெல்லாம் போகலாம் தண்ணியோட அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்லிப்பரை போட்டுற சொன்னேன். இல்லைன்னா ஷூவே போட்டு வந்துருக்கலாம். அங்கே என்ன ஆராய்ச்சி? நைட்டில் ட்ரெக்கிங் வந்தால் எப்படி இருக்கும்? அப்படின்னா நம்ம சாப்பிடவே முடியாது, ரொம்ப டயர்டாயிரும் ப்ரோ. பார்க்கறதுக்கு வாய்ப்பு. ஆமாம் ஆமாம், ஃபஸ்ட்டு ஆளாக வரணும். தூவான வாட்டர் ஃபால்ஸ். ஒரு தடவை வரலாம் அந்த ட்ரெக்கிங். எவ்வளோ பெரிய மரம் எல்லாம் உடஞ்சி போய் கிடக்கு. அதோ ஒரு பாம்பு சட்டை கிடக்கு உள்ள. எப்படி இருக்கு ட்ரெக்கிங்? மூச்சு பேச்சு இல்லையா? ஒரு குளியல் போட்டால் தான் ஒத்து வரும். என்னமோ ஸ்மெல் அடிக்குது. யானை நிற்குமோ? என்னமோ ஒரு ஸ்மெல் அடிக்குது. சவுண்டு இல்லை, ஏதோ ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. யானை நின்றுச்சுனாவும் இப்படி தான் ஒரு ஸ்மெல் வரும் அதோட உடம்புல இருந்து. ஏன்னா சேறு, மண், குப்பை எல்லாத்தையும் போட்டு பூசிக்கிட்டு இருக்குமா, அந்த ஒரு ஸ்மெல்லை வச்சே கண்டுபிடிப்பாங்க இங்கே யானை நிற்கிதுன்னு. தண்ணி நிறையா வரும்போது இதெல்லாம் வரும் ஃபுல்லாக. இதுதானே நான் ஒரு நிமிஷம் நான் பயங்கரமாக இருக்கு ப்ரோ. இருங்க ப்ரோ, ஏன் நிற்கவா? இல்லை அவரை மறைச்சிங்க. இங்கே வந்து நடுவில் எப்படி கேமரா இது பாஸ் பண்ணிடுங்க. பாஸ் பண்ணிடுவா? தண்ணி ஃபுல்லாக வரும்போது இதில் எல்லாம் வரும் போல்.
பயங்கரமான அருவி. ஐயோ எப்படியாவது குளிக்க முடியாதுங்கள. ஏய் செம்ம சீனு. என்ன ஸ்மெல் இது? அடா 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 அடா. ஏய் ஜெயிச்சிட்டோம் பரமா, ஜெயிச்சிட்டோம். வாவ் என்ன அழகு. ஹேய் இன்னும் முன்னாடி போவோம். இவ்வளோதான். ஆன்ல தான் இருக்கு, ஆன்ல தான் இருக்கு. அப்படியே ரன்னிங்ல இருக்கா இல்லை என்ன பண்ண போகிறோம்? கைடு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காரு. ஐயோ 5 நிமிஷம் குளிக்க முடியாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டாப்புல. செம்ம சூப்பராக இருக்குங்க. பக்கத்தில் பார்க்குறீங்களா? எப்படி துவான வாட்டர் ஃபால்ஸ். உடுமலைப்பேட்டையிலேருந்து மறையூர் வழியாக மூணாறு போகிறீங்கன்னா இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. செம்ம ட்ரெக்கிங், சூப்பராக வரலாம். எதில் இதெல்லாம் ஒரே அழுக்கு தண்ணி, இங்கே தண்ணி வர்றதில்ல. இதில் ஏறிடலாம் ப்ரோ. ஏய் வாவ் 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 அட்டகாசம். ஏய் 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 மூச்சு வாங்குதுங்க. துவான வாட்டர் ஃபால்ஸ்.